அது மாதிரி இந்த நம்ம பிளட்ல இருந்து டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், இஸ்னோஃபில்ஸ் வகையான வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும். அது மாதிரி இம்யூனோகுளோபின் சம்பந்தப்பட்ட இதுவும் அதிகமா இருக்கும். இவங்களுக்கு நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா வெள்ளை அணுக்களின் அளவு 10% கீழே தான் இருக்கும். இம்யூனோகுளோபின் வகையான வெள்ளை அணுக்களின் அளவு 10% கீழே இருந்தால் அவங்க நார்மலா இருக்காங்க. அதுக்கு மேல போனா அவங்க ஆஸ்துமானுக்கு டிக்ளேர் பண்ணிடுவோம். எந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களோ நாங்க சிகிச்சை அளிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எந்த வகையில பாதிக்கப்படுறாங்க கிடையாது, அது தக்க மருத்துவ சிகிச்சை அவங்க நோயின் தன்மைக்கு ஏற்பவும் வீரத்துக்கு ஏற்ப அவங்க கோர்ஸா கொடுக்கும்போது ஒரு முறை சிகிச்சை பெறவங்க திரும்ப இதுக்காக சிகிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் வராது. நான் கேரளாவில் ஆர்வா என்ற இடத்துல வசிச்சு வருகிறேன். எனக்கு ஆஸ்மா நோய் 10 வருஷமா இருக்கு. அங்க பல டாக்டர்களை பார்த்தேன். பல டாக்டர்களும் அவங்களுடைய ஆலோசனை பிரகாரம் நான் மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டேன். அவங்க எங்க போனாலும் என்ன சொன்னாங்கன்னா, என்மால் கையில வச்சுடுங்க, அதுதான் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருவாங்க. நானும் அதை எடுத்துட்டு போற இடத்துலலாம் அதை தான் யூஸ் பண்றது. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அசிங்கமாகவும் இருக்கும். 4 பேர் இல்லாத இடத்துல தான் அதை நான் யூஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம எனக்கு வீட்டில் சமைக்க முடியல. ஏன்னா அந்த கேஸ் எனக்கு வரும்போது மூச்சு அடைக்கும். சமையல் அறையில் போக முடியாது, பூஜை அறையில் போக முடியாது, ஊதுவத்தி வாசனை கேட்க முடியாது. சாம்பிராணி போடும்போது அந்த புகையினாலே எனக்கு மூச்சு அடைக்குது. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன இப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு, நம்ம எவ்வளோ டாக்டர் பார்த்தோமே, இனிமேல் நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு. அப்படி இருக்கும்போது நான் நினச்சேன், சரி நம்ம வாழ்றதுலேயே அர்த்தமே இல்லை, இந்த நோய்க்கு எந்த ஒரு முடிவும் இல்லை. ஆனால் அப்படி இருக்கும்போது என் குடும்ப நண்பர் ஒருத்தர் சொன்னார், சென்னையில் வந்து எம்ஆர்பி மருத்துவமனை ஒருத்தர் இருக்காங்க, அந்த டாக்டர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோவுக்கு தீர்வு காண முடியும் அப்படின்னாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நான் இந்த சென்னைக்கு வந்தேன். சென்னையில் வந்து அவரை பார்த்தேன். பார்த்த பிறகு அவருடைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா அவர் சொன்னார், 9 மாதம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க, அதுக்கப்புறம் உங்கள் நோய் குணமாயிடும் அப்படின்னாரு. சரி, அந்த நம்பிக்கையில் நானும் 6 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இப்பொழுது எனக்கு வந்து அந்த இன்வால்வ்மெண்ட்டை யூஸ் பண்ணுறது இல்லை. நல்ல மழையில் நான் நேரேன், பச்சை தண்ணில் குளிக்கிறேன், இந்த பூஜை அறையில் போகிறேன். அந்த கேஸ்லாம் படும்போது எனக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லை. அதனால இப்போ நான் நல்லா இருக்கிறேன். இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதை எடுத்தா நான் பூர்ண குணமாயிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னைக்கு அவருக்கு ரொம்ப நன்றி கடன் விட்டுருக்கிறேன். என்னோட வாழ்க்கை எனக்கு திருப்பி கொடுத்துருக்குறாங்க. நான் வாழ்க்கை வெறுத்திருந்தேன். நான் இன்னைக்கு நான் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய ஆரோக்கியத்தை மீட்டு கொடுத்த இந்த எம்ஆர்பி மருத்துவமனை டாக்டர் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல என்னை போல இந்த ஆஸ்மா